தமிழ், நேத்து நான் பேசினது தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல பிரபா, நீங்கள் ஒன்றும் வேணும்னு பண்ணலையே. தப்பு என் மேலே தான் இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐம் சாரி. தமிழ், உங்களை இப்படி பார்க்கறது கஷ்டமா இருக்கு. நீங்க எப்போ போல ஆஃபீஸ் வாங்க. அங்க இந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். இனிமே தப்பா எதுவும் நடக்காது, நான் அஷூரன்ஸ் தரேன். என்ன யோசிக்கிறீங்க தமிழ்? கிளம்புங்க. இல்லை பிரபா, இனிமேல் நாங்கள் வரதா இல்லை. என்னை விட்டுருங்க. தமிழ், நான் தான் நடந்த தப்புக்கு சாரி கேட்டேனே. இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்லை பிரபா. அப்புறம் ஏன் வரமாட்டேன்றீங்க? அங்கே எனக்கு செட் ஆகுது பிரபா. வந்தாலும் சரியா இருக்காது. நான் ஏதாவது சொதப்பிட்டே இருப்பேன். திரும்ப லாஸ் ஆகும். அப்படிலாம் ஆகாது தமிழ். நீங்க முடிஞ்சதை நினைச்சிட்டு இருக்கீங்க. லாப நஷ்டம் வர்றது பிசினஸ்ல சகஜம்தான். அதை நினைச்சு ஒரி பண்ண வேணாம். எல்லாத்தையும் வந்து ஆபீஸ்க்கு வாங்க. எல்லா வேலையும் பலபடி பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் பிரபா, என்னை கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு செட் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக சரி வராது. என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். விட்டுருங்க. தமிழ், குட்டிமா வேணான்னு சொல்லிவிடு. நான் திரும்ப அங்கே போனேன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஏற்கனவே 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறேன். தமிழ், அதை பற்றி நானே கவலைப்படல. நீங்கள் உரி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வேணா அந்த பெருந்தன்மையை விட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு கில்ட்டியெல்லாம் இருக்கு. குட்டிமா, நம்மளால யாருக்கும் லாஸ் ஆகக்கூடாது. எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை. அதை அப்படியே விட்டுரு சொல்லு. சரிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம். பிரபா, அவர் இங்கே இருக்கட்டும், நீ கிளம்பு. சரிக்கா, முடிஞ்ச வர சமாதானம் பண்ணி நாளைக்காவது அனுப்புங்க. தமிழ் திரும்ப வந்தாதான் எனக்கு நிம்மதி. வரேன்க்கா, வரேன் தமிழ். துளசி, பிரபாகர்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொன்னது தப்பா? ஒரு காலத்தில் அது என் ஆஃபீஸாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே எனக்கு அங்கே அந்நியமாக இருக்கு. யாருமே அங்கே என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மதிக்காத இடத்துல எப்படி குட்டிமா ஒர்க் பண்ணுறது? 2-3 நாள் அங்கே இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலனா வேற வேலை பார்த்துக்கலாம். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா? ரொம்ப நேரமா பசியோடவே இருக்கீங்க. ரொம்ப பசிக்குது. என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். பாட்டி பால் கொழுக்கட்டை பண்ணி தருவாங்களே, அது சரியா? கண்டிப்பாங்க. ஆனா அதை செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் பொறுத்துப்பீங்கல்ல? லேட் ஆகுனா வேணாம். அம்மா கிட்ட சொல்லி சாதம் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னும் வேணாம். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆசையா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதை பண்ணி தரதை விட வேற எந்த வேலையும் எனக்கு முக்கியம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா பண்ணி எடுத்துட்டு வரேன். துளசி, என்னம்மா பண்ற? அவரு பால் கொழுக்கட்டை கேட்டாரு. அப்படியா? அவன் பால் கொழுக்கட்டை கேக்குறதே அதிசயம். நல்லா பண்ணி கொடு. ஆமா, உனக்கு பால் கொழுக்கட்டை பண்ண தெரியும்ல? தெரியும் அத்தை, பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. இத பாரு, தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். அதிகமா ஊத்திட்டேன்னா மாவு கரைஞ்சிரும். இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். துளசி, இருமா. வாங்க தம்பி. அம்மா, துளசி இல்லையா? இருக்கா. என்ன? வாங்க சார். துளசி, அர்ஜென்ட்டா 2 மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கு. நான் சொல்ல அப்படியே டைப் பண்ணி அனுப்பிடுறீங்களா? வாங்க சார், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேனே. ½ hour தான் துளசி, ரொம்ப எமர்ஜென்சி, அதான் சொல்றேன். புரியுது சார். அவருக்கு பசிக்குதுன்னு டிஷ் கேட்டிருக்காரு. அதை உடனே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். வீட்டில தான் இருக்காரு. அது எப்போ வேணாலும் பண்ணி கொடுத்தலாம். ஆனா இது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம். நீங்க பிஸியா இருக்கிறது தெரிஞ்சு அவரே என்ன சொல்லுவாரு, நீங்க போய் வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவாரு. யோசிக்காதீங்க, வாங்க. துளசி, தம்பி தான் கூப்பிடுறாருல, போய் முடிச்சு கொடுத்துட்டு வாமா. இல்லத்த, அவர் பசியோட இருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பால் கொழுக்கட்டை தானே, நான் நல்லாவே பண்ணுவேன். முதல்ல அவரோட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வா. சாரி அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா, நீ தம்பியோட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வா. சரி, வாங்க சொல்றேன்.
தமிழே, நீ ஆசையா பால் கொழுக்கட்டை கேட்டியாமே, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் துளசியில் பண்ண சொன்னேன். ஆ, அவளுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கான். அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவ வேலையை பார்க்க போயிட்டா. ஆமா, என்னப்பா தண்ணி குடிக்கிற? ரொம்ப பசிக்குதா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் சீக்கிரம் பண்ணி கொண்டு வரேன். நீ ரூம்ல போயிரு. ஆ? ம். நான் தான் முக்கியம்னு சொன்னேன், ஆனால் இப்போ உனக்கு வேலை தான் முக்கியமாக போயிடுச்சுல்ல. என்னங்க ஒரு நிமிஷம் சார். கொடுங்க. ஏதாவது வேணுமா? ம். அத்தை கீழே. அம்மா கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்காங்க, நீ பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க அதானே? ம். சரி, வேலை இருந்தால் போய் பாரு. துளசி, கூப்பிட்றாரு. ஓ. அமிர்தா, வாமா உட்காருமா. இல்ல அத்தை, நான் கீழே உட்கார்ந்து ஐயோ, சாப்பிடுறேன். என்னம்மா உங்க வீட்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுவ? எங்க வீட்ல டைனிங் டேபிள் கிடையாது. இதே டைனிங் டேபிளா நினைச்சு உட்கார்ந்து சாப்பிடுமா. வாமா உட்காருமா. அதே நீ உட்காருப்பா. இந்தப்பா. அமிர்தா, சாப்பிடுமா. மா, சட்னி இன்னைக்கு சூப்பரா இருக்குமா? ஏண்டா இருக்காதா பின்ன? அரைச்சது யாரு? என் மருமகளாச்சே. ஆதி, அமிர்தா சமையல் வேலையில என்னமா பாக்குறா தெரியுமா? அப்படி ஒரு சூட்டிக. என்னம்மா சொல்ற? இதெல்லாம் அமிர்தாவா பண்ணா? ஆமாண்டா, நான் பண்ணது இட்லி மட்டும்தான். சாம்பார் பண்ணது, சட்னி அரைச்சது, அத பக்குவமா தாளிச்சது எல்லாமே அமிர்தா தான். என்னால நம்பவே முடியலம்மா. அமிர்தா, உனக்கு சமையல்லாம் தெரியுமா? ம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, அம்மாவா? அதானே பார்த்தேன். இந்த பாராட்டெல்லாம் உங்க அம்மாவை தான் சேரும். டேய், சொல்லி தந்தது அவங்க அம்மாவா இருந்தாலும் செஞ்சது என் மருமகடா. இவ பக்குவம் எல்லாருக்கும் வருமா? டேய், ஒருத்தங்க மேல பாசம் இருந்தாதான் பண்ற சமையல்ல சுவை இருக்கும். செஞ்சிருக்கிற சட்னியை வச்சே அமிர்தா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு உனக்கு புரியுதா? சமையல்லையும் சரி, நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்திலயும் சரி, அமிர்தாவை மிஞ்ச ஆளே இல்லடா. தேங்க்ஸ் அத்தை. என்னம்மா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இருமா, இன்னும் 2 இட்லி வச்சுக்கமா. இல்ல அத்தை, போதும். சரிம்மா, பிளேட் என்கிட்ட கூட நான் கழுவி வைக்கிறேன். நாம சாப்பிட்ட பிளேட்டை நாம தான் கழுவணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சரிம்மா, பரவாயில்ல குடுமா. நமக்குள்ள என்னமா இருக்கு? இந்தா கை கழுவ தண்ணி, இந்தா இதுலயே கழுவு. அமிர்தா, ம், அத்தை. நான் வெறும் பாராட்டுக்காக சொல்லலம்மா. அம்மா உன்னை நல்லபடியா வளர்த்திருக்காங்க. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அது தெரியுது. அமிர்தா குணவதியா, இப்படி ஒரு அழகான லட்சணமான மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? தேங்க்ஸ் அத்தை. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு அத்தை. மா, சரிம்மா, அமிர்தாக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போய் டிராப் பண்ணிட்டு சரிப்பா. வரேன். அம்மா, இதோ ஒரு நிமிஷமா நான் வரேன். வா செண்பகம். சாமிக்கு பூ கேட்டிருந்தீங்களே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க செண்பகம். வரமா? போயிட்டு வா. அமிர்தா, திரும்பமா பூ வச்சு விடுறேன். அத்தை, சாமிக்கு வாங்கின பூவை எனக்கு வைக்கிறீங்க? அதனால என்னம்மா, இந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மகாலட்சுமி நீதான். உனக்கு பூ கொடுத்த சாமி கோச்சுக்காது. திரும்பமா. அத்தை,
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நீயும் ஆதியும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா. தேங்க்ஸ் அத்தை. அம்மாடி, உன்னை அனுப்பவே எனக்கு மனசு இல்லம்மா. ஆனா உங்க வீட்ல தேடுவாங்களே, அதனாலதாம்மா அனுப்புறேன். சரிம்மா, நேரமாச்சு, கிளம்பு. சரிங்க அத்தை. தம்பி, பார்த்து பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டு வாப்பா. சரிம்மா. ம், வரேன் அத்தை. சரிம்மா. துளசி, இதை டைப் பண்ணி மெயில் பண்ணிடுங்க. ஓகே சார். சார், ஆ இதை உடனே அனுப்பணுமா? ஆமா துளசி, எமர்ஜென்சி. அதுல ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, நோட் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ம், சரிங்க சார். அம்மா கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்காங்க, நீ பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க அதானே? துளசி, இப்படி வாங்க, நானே டைப் பண்ணிக்கிறேன். இல்ல சார், நானே டைப் பண்ணிடுறேன். வேணாம் துளசி, நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க கவனம் இங்க இல்ல. தமிழ் என்ன பண்றாருன்னு அடிக்கடி ரூமையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணா தப்பாயிரும். அதை நான் மறுபடியும் கரெக்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அதுக்கு நானே டைப் பண்றது பெட்டர் இல்லையா? சாரி சார், நானே தப்பு இல்லாம டைப் பண்ணிடுறேன். வேணாங்க, இப்பவே 4-5 தப்பா கவனிச்சிட்டேன். நம்ம இது இப்படியே அனுப்பினோம்னா நம்ம மேல நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் கிரியேட் ஆகும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதனால நானே பண்ணிக்கிறேன். சார், சாரி. இனிமே நான் கவனமா டைப் பண்றேன். நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பிசினஸ் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். நீங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தமிழையும் பார்த்துக்கிறீங்கல்ல, அப்படி இல்லை பிஸ்னஸ். பிஸ்னஸ்ங்கிறது ஒரு தவம் மாதிரி. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுக்கான ப்ரையாரிட்டியையும் இதுக்கான இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எப்போவும் தமிழையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது பிஸ்னஸ் எஃபெக்ட் பண்ணும். எனக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுங்க. தமிழ் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னா அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க. சார், நான் என்ன தப்பு பண்றேன்னு என்னால ரியலைஸ் பண்ணிக்க முடியுது. அதை நான் சரி பண்ணிக்கிறேன். துளசி, நான் உங்களை குற்றம் சொல்றதா நினைக்காதீங்க. உங்களால முடியலன்னா நான் வேற ஒரு ஆல்டர்னேட்டை பார்த்துப்பேன். இப்படி நீங்க ஆஃப் மைண்டா அதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா அது நம்ம பிஸ்னஸை ரொம்பவே பாதிக்கும். அதனால தான் சொல்றேன். சார், இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல. அவர் முடியாம இருக்கிறதுனால அவரை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். எனக்கு புரியுது துளசி. இந்த விஷயத்துல உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்றது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. புருஷனை கவனிச்சுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பிசினஸ்னு வந்துட்டா முழு மனசோட 100% கவனத்தோட வேலை பார்க்கறது தான் நல்லது. சார், இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்க. இனிமே நான் முழு கவனத்தோட வேலை பார்க்கறேன். என்ன நம்புங்க சார். சரி, டைப் பண்ணுங்க. சரிங்க சார். துளசி, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பதறேன். எனக்கு புரியுது சார். சரி, பார்த்து பண்ணுங்க.
Contact us immediately. துளசி, பக்கத்துல ஃபோன் பூத் இருக்கா? எதுக்கு சார்? இல்ல, கிளையண்ட் ஒருத்தர் இமீடியட்டா பேச சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சார் ஏன் ஃபோன்ல பண்ணிக்கோங்க. ஐஎஸ்டி பண்ணிக்கலாம்ல? ஓ ஐஎஸ்டினா இது ப்ரீபெய்டு, அந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்காது. நான் வேணா போய் டாப் அப் பண்ணிட்டு வரேனே. இங்கேயே அதே பிரச்சனை தான். டாப் அப் பண்ற நேரத்துல நான் அவர்கிட்ட பேசிட்டே வந்துருவேனே. நீங்க ஃபோன் பூத் எங்க இருக்குன்னு மட்டும் இந்த சொல்லுங்க. ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கு சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க செக் பண்ணிட்டு மெயில் பண்ணிருங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். கையில என்ன? ஒன்றும் இல்லை. சும்மா போய் சொல்லி மறைக்க பார்க்காதீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது என்னங்க தேங்காவை கையில வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? அன்னைக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கும் இப்படிதான் பண்றீங்க. நீங்கள் உட்கார சொல்கிறேன். குட்டிமா, இந்த தேங்காய் இருக்குல்ல, சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் சுற்றி விட்டுன்னு வச்சுக்கேன். அது நம்ம பக்கம் திரும்பி நினைச்சுன்னா நல்லது நடக்கும். நீ பாரு, நகரு. கடவுளே தொட்டது கரெக்டாக வந்துடணும். இந்த தேங்காய் நம்ம பக்கம் திரும்பி நினைச்சுன்னா நல்லது நடக்கும். ஆனால் நீ எப்போ சுற்றி விட்டாலும் அது ஆப்போசிட் தான் போய் நிற்குது குட்டிமா. என்னங்க இதெல்லாம்? சட்னிக்கு அரைக்கிற தேங்காவை வச்சு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நம்புறதெல்லாம் மூட நம்பிக்கை. அதை போய் நம்புறீங்க? நீங்க என்ன தற்குறியா? இல்லை குட்டிமா, நானே ஒரு குழப்பத்தில் அது பண்ணுறேன். அதுக்கு போய் தற்கொலைன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறிய. என்னங்க சாரிங்க, நான் இன்சல்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கல. நீங்க எப்பவும் இதெல்லாம் நம்பவே மாட்டீங்க. ஜோசியம், சகுனம் இதெல்லாம் குழந்தைத்தனம், தன்னம்பிக்கை இல்லாதவங்களோட கடைசி அடைக்கணும்னு சொல்வீங்க. ஆனா இப்ப நீங்களே இதை நம்புறதுதான் சங்கடமா இருக்குங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே புரியல குட்டிமா. முன்னெல்லாம் இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். மனசு சரின்னு சொல்லிட்டா நேரம், காலம், ராசி எதையுமே பார்க்காம என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் கொஞ்ச நாளாக இப்பெல்லாம் குழப்பமாகவே இருக்கு. வெளியே தெம்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வீக்காக இருக்கிறது எனக்கே தெரியுது. நம்மளால் இனிமே எதுவுமே ஆக்டிவாக பண்ண முடியாதான்னு டவுட் வந்துருச்சு. லைஃப் லாங் இப்படியே இருந்துருமோன்னு பயம் வந்துருச்சு. தெளிவாக யோசிக்க முடியாத ஒரு டென்ஷன். அதான் இதெல்லாம் நம்ப வேண்டியிருக்கு. என்னங்க இது? நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல, யாருக்கு தன்னம்பிக்கை குறைச்சலா இருக்கோ அவங்க தான் இதெல்லாம் நம்புவாங்கன்னு. உண்மைதான் குட்டிமா. ஆனா நானே இப்ப பலவீனமா வீக்கத்தானே இருக்கேன். ஏங்க அதுக்காக இதெல்லாமா நம்புவீங்க? உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, நான் இல்லைங்கள. ஆனா அதையெல்லாம் தாண்டி என்னால என் வாழ்க்கையை சரி பண்ணிக்க முடியும்னு துணிச்சலா நின்னு வைராகியமா போராடினா தானே ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். இல்ல குட்டிமா, என்னதான் முயற்சி இருந்தாலும் கடவுளோட அருளும் ஆசீர்வாதமும் நம்ம கண்டிப்பா தேவையில்லை. ஜெயிக்கிறவங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இல்லை. எப்பயாவது ஒரு சமயம் பல்ட்டி அடிச்சு என்ன மாதிரி விழுந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் விதி தானே காரணம். அது இங்கே எழுதியிருக்கு. அது சரியா இருந்ததை நம்மளால ஜெயிக்க முடியும். இல்லைனா வந்தது வந்த வழியே போயிடும். எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம பார்க்கறது. அன்னைக்கு கோயிலில் ஜோசியர் சொன்னதை நீ கேட்கல. கேட்டிருந்தனா நீ நம்பியிருப்ப. இதெல்லாம் உண்மை குட்டிமா. அதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உண்மைதான் பாரு.